வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் எப்படி இருந்தது? கோல்டு பிரைஸ் அதை பற்றி சொல்லுங்க சார். கோல்டு பிரைஸ் பற்றி சொல்லணும். நேற்று பார்த்தோம்னா தங்கம் ஓரளவுக்கு ஏறிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு. $1367 50 சென்ட் பக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. பட் நம்ம நேற்று இதே நிகழ்ச்சியில் என்ன எதிர்பார்த்தோம், அடிப்படை செய்தியை வச்சு பார்க்கும்போது தங்கத்தின் விலை ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்காக தான் சொல்லணும்னா rather than ஃபண்டமெண்டல் ஒரு செய்தியின் அடிப்படையில் வியாபாரம் செய்யறதை விட இப்ப நம்ம ஒரு 10 நாள் சொன்னா கண்டிப்பா 2 நாள் ஃபெயிலியர் ஆகும். அதே அந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் பண்ணி சொல்லும் போது ஃபெயிலியர் ஆகிறத விட டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நேற்று ஃபண்டமெண்டலாக ஏறும் நம்ம காலையில் எதிர்பார்த்தப்போ டெக்னிக்கலாக நம்ம கொடுத்த இந்த விலைக்கில ஷார்ட் போகலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த விலைக்கில ஷார்ட் போயிருந்தா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்போம் கண்டிப்பா. நேற்று செல்வருக்கு நம்ம கோல்டுக்கு அளவும் கொடுத்தோம் நேற்று. அதே மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு டேட்டா வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18-19 இந்த 2 நாள் எஃப்ஓஎம்சியோட ஃபெட் ஓபன் கமிட்டி மீட்டிங் நடக்க இருக்கு. அதுல வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் குவான்டிட்டிவ் ஈசிங் அந்த இன்னும் மேலும் $10 பில்லியன் குறைக்கலாம், அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், மேலும் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். மற்றபடி இன்னைக்கும் நம்ம இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் நம்ம அடிப்படை செய்திகளை பார்க்கறதே வேண்டானே சொல்லிடுவேன். அதான் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த மாதிரி தொழில்நுட்ப பகுப்பாய்வுபடி கொடுக்கக்கூடிய அளவுகளை வச்சு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் கோல்டு சில்வர் வந்து எந்த விலைக்கில ஷார்ட் போகலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பு ஒரு காலம் வந்திருக்காங்க சென்னையில இருந்து குமார். வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வர குறையன்ற அந்த இம்போர்ட்டட் டியூட்டி எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, சொல்லுங்க குமார். அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்ட பிறகு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்ட பிறகு இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லன்னா எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு தான் இது குறைப்பாங்களா? ஒரே டவுட்டா இருக்கு சார். இது என்ன பர்பஸ்க்காக, ஒரு நிமிஷம் குமார், என்ன பர்பஸ்க்காக நீங்க இது பண்ணணும், எதுக்கு இந்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், வாங்கறதுக்காக சார். வாங்கறதுக்காக தானே. அதாவது இம்போர்ட் டியூட்டி குறைத்தால் குறைந்தபட்சம் 2%, அதிகபட்சம் 4% குறைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு சமயத்துல மார்க்கெட் நேற்றே வந்து 1% இறங்கி இருக்கு. சரிங்களா? சோ நம்ம இம்போர்ட் டியூட்டி குறைச்சா நம்ம அதிர்ஷ்டம் நினைச்சுக்கலாம். ஆனா அதுக்காக பொறுத்திருந்து 2-3 நீங்க $1,00,000 நீங்க நகை வாங்கும் போது 1%, 2% குறைத்தால் $2,000 குறைய போகுது. அதுக்காக நீங்க வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல ப்ராப்பர் மாதிரி அப் ட்ரெண்ட்ல புல்லிஷ் மார்க்கெட் கோல்டு புல் ரன்ல இருக்கும்போது அந்த 2% குறைக்கும் நீங்க குறைன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ள 2% ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குறைச்சும் பிரயோஜனம் கிடையாது. இந்த 2-4% பெரிய பாதிப்பு இல்லை. இதே நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க, இல்ல ஒரு 30 லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா 2% ஒரு $6,000 நமக்கு குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் நம்ம. ஆனா நம்ம எந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் 6,000 30 லட்ச ரூபாய் கொடுத்து தங்கம் வாங்க போறவங்க $6,000 குறையறது வந்து சாரி $60,000 குறைய போறது வந்து ஒரு பெரிய இதுவா எடுத்துக்க போறது கிடையாது. சோ இட் இஸ் பெட்டர் நீங்க வந்து எவ்வளவு வச்சு வாங்க போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பொறுத்திருந்து நகையை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. ஓகே, சோ இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட். கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெட் மீட்டிங் இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும், எப்பனாலும் டெசிஷன்ஸ் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிடிஆர் கோல்ட் ட்ரஸ்ட் வந்து கோல்டோட இன்ஃப்ளோ அதிகமா இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம சேர்த்து இல்லாம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமா முடியலாம், அதாவது இந்த கிரிமியா வந்து வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எப்போ வெளியாகுதோ அது தகுந்த மாதிரி டாலர்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுக்கு மூவ் ஆகுது, கோல்டுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் டாலருக்கு மூவ் ஆகுது. இப்ப நேற்று எடுத்தோம்னா ஒரு நேற்று தங்கம் இறங்குச்சு அப்படின்னா ஒரு காரணம் வெளியாகுது. பங்குச்சந்தைக்கு அமெரிக்கால பங்குச்சந்தை நல்லா போனதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பங்குச்சந்தையில இருந்து தங்கத்துல இருந்து பங்குச்சந்தைக்கு உடனடியா மூவ் ஆயிடுச்சு, டாலருக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள்ல மூவ் ஆகுறது அப்படிங்கறத வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணோம்னா நமக்கு இங்க என்னைக்குமே நம்ம வந்து நஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதனால என்ன சொல்லுவேன், அந்த செய்திகளை நம்ம நாலேஜுக்காக அதாவது ஒரு அறிவுக்காக மட்டும் சேர்த்துக்கலாமே தவிர அதை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம்னு இறங்குறது தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு கோல்டு எடுத்து பார்க்கலாம். மன்னிக்கணும், நம்ம கோல்டு சில்வர் பத்தி பேசுவோம். அதுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து செந்தில். வணக்கம் செந்தில், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க.
வணக்கம் சார். சார்ட் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிருக்கிறேன். அந்த சார்ட்ல என்ட்ரி எங்க, ஸ்டாப் லாஸ் எங்கன்னு தெரியுது. டார்கெட் எங்க வைக்கிறது சார்? அது என்ன? இப்போ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இதுக்கெல்லாம் எவ்வளவு டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். அதாவது சார்ட்டை பத்தி சொல்லணும்னா ட்ரேடிங் இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் பண்றவங்கல ஒரு 80% சார்ட்டுக்கான முழு அர்த்தமே தெரியாம தான் இருக்காங்க. சார்ட் அப்படின்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க எல்லாமே அதுவே கொடுத்துரும், ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டா மொத்தத்தை அது கொடுத்துரும். கிடையவே கிடையாது. சார்ட் இட்ஸ் ஜஸ்ட் எ பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல ஃபார்முலா என்ன ஃபார்முலா போட்டால் அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி ஏத்த இறக்கத்தை பார்த்துட்டு அந்த ஏத்த இறக்கம் அந்த ஃபார்முலா ரீட் பண்ணி அதுல இருந்து எந்த ரேட்ல வாங்கலாம், எந்த ரேட்ல விற்கலாம் அப்படிங்கிற ஆரோ மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ சார்ட்டை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. சார்ட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த சார்ட்ல வரக்கூடிய டேட்டா, மார்க்கெட் பிரைஸ், ஏத்தம் இறக்கத்தை அது தனியா ஒரு மாதத்துக்கு பணம் கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா, நீங்க சார்ட் வாங்குற இடத்துல அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுப்பாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்க போகணும். இல்ல தனியா ஃபார்முலாஸ் வெளியில வாங்கி போடணும். ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அது பை சிக்னல், செல் சிக்னல் கொடுக்கும். அந்த பை சிக்னல், செல் சிக்னல் வச்சு பார்க்கும்போது எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸும் கொடுக்குமாங்கிறது அடுத்து ஒரு கன்ஃபியூஷனான விஷயம். ஸோ இதெல்லாம் இல்லாம வெறும் சார்ட் டேட்டா வாங்கி பேசிக்கா அடிப்படையாக இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், ஏற்கனவே அதுல ஒரு 50-52 இண்டிகேட்டர் இருக்கும், டூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வச்சு மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க பேசிக்கான விஷயம் கேண்டில்ஸ்ல ஹைக்கினாஷி கேண்டில்ஸும் மேக்டி வச்சு மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணாலே நஷ்டம் பெரிய அளவுல வராது, லாபம் குறைந்த அளவுல வரும்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் தீவிரமாக இன்னும் ஷார்ப்பா நீங்க டீப்பா உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸ்ல இந்த மாத இறுதிக்குள்ள சார்ட் கொடுக்கறோம். டேட்டாக்கு மட்டும் ஒரு சின்ன காஸ்ட் வாங்குவோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி டேட்டா சின்ன காசுனா பெரிய அளவில் ஒரு 300 ரூபாய் மாசத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். அதனை அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ், எங்களோட கிரேட் வெஞ்சர்ஸோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி அதுல போட்டு கொடுப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி கடந்த 6 மாதம் எப்படி இருந்திருக்கு, ஒரு வருடம் எப்படி இருந்திருக்கு, எல்லா கமாடிட்டிக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எங்க வாங்குறது, எங்க விற்கிறது, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்ற விஷயமும் அதுல நாங்க கொடுத்துருவோம். சோ மொத்தத்தையும் சேர்த்து கொடுத்தாதான் ஒரு சார்ட் பயனே. இல்லைன்னா சார்ட்டை கொடுத்து மக்களை குழப்பி கடைசியில அவங்க லாஸ் ஆகிறது தான் மிச்சமாக இருக்கும். சோ நீங்க அந்த சார்ட் வாங்குறது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் சார்ட்னா எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டா தட் இஸ் ஓவர் நினைச்சாங்க. சார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய வேலை இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். சென்னையில இருந்து இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சையத். வணக்கம் சையத், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. பேசுங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க சென்னையில உங்க ஆபீஸ் எங்க சார் இருக்கு? சொல்லுங்க. சென்னையில உங்க ஆபீஸ்? சென்னையில ஆபீஸுங்களா? அரும்பாக்கம் 100 ஃபீட் ரோட்ல, 100 அடி ரோட்ல, MMDA சிக்னல் பக்கத்துல இந்த விஜய் பார்க், ராதாரஞ்சன் ஹோட்டல், பெரிய நட்சத்திர ஹோட்டல், 2 ஹோட்டல் இருக்கும். அதுக்கு நேர் எதிர் பில்டிங், மெயின் ரோட்ல பார்த்தாலே தெரியும், கிரேட் வெஞ்சர்ஸ்னு பில்டிங் மேலே எழுதிருக்கும். தாராளமா 2ஆம் மாடிக்கு வரலாம். நன்றி. ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார், மதுரையில இருந்து முத்துப்பாண்டி. வணக்கம் முத்துப்பாண்டி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். அலுமினியம் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா சார்? ரைட். அலுமினியம் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா? எந்த விலைக்கு மேல போனா பை பண்ண, எந்த விலைக்கு கீழே வந்தா செல் பண்ண மட்டும் யோசிங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காதீங்க. அதாவது செய்திகளை பார்த்து ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை அடுத்த 2-3 நாட்கள் போகுங்கிறதுனால. நேற்று 103 ரூபாய் 60 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 103.55 காசுக்கு, 103 ரூபாய் 55 காசு கீழே இறங்குச்சு அப்படின்னா செல்லிங் போங்க. டார்கெட் பெரிய அளவுல கிடையாது. 103 ரூபாய் 20-25 காசுல வெளியாகிறது நல்லது. இதே 104 ரூபாய் 15 காசுக்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் பையே பண்ணணும். அப்படி பை பண்ணாலும் 104 ரூபாய் 35 காசு தான் முதல் டார்கெட், பார்த்துட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி. சரி, இப்ப ட்ரேடிங் பத்தி பேசிட்டு இருந்ததுல இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பெட்டரா இல்ல பொசிஷன் ட்ரேடிங் பெட்டரா? பொசிஷன் ட்ரேடிங் எப்பவுமே, இப்போ நேற்றே ஒரு நேர் கேட்டிருந்தார் சார், கடந்த வருடம் நீங்க தங்கம் இறங்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இந்த இப்போ ஏறுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. பொசிஷன் அப்படின்னாலே ஒரு 3 குறைந்தபட்சம் க்ளோஸ் பொசிஷனால ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறது. ஒரு 3 நாள் 4 3 days 4 days கால்னு வாங்க. அதுல இருந்து 6 மாதம் 3 மாதத்துக்கு ஹோல்ட் பண்றவங்க இருக்காங்க. வருட கணக்குல கீழே பாட்டம்ல ஸ்டாப் லாஸ் வச்சு நியூயார்க்ல ட்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க. பொசிஷன் நியூயார்க்ல ட்ரேட் பண்றவங்களாம் ஆல் மெச்சூர்ட் பீப்புள். பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெரிய அளவுல வச்சுக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்காக 30 லட்ச ரூபாய் ஒதுக்கி வைப்பாங்க. வச்சு ட்ரேட் பண்றவங்க 30 லட்ச ரூபாய் ஈஸியா பாத்துருவாங்க. சரிங்களா?
பட் இங்க லோக்கல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க என்ன சொல்லுவேன்னா ஃபண்டமெண்டல் பேஸ்ல நம்ம போறது, செய்தியின் அடிப்படையில போறது இங்க சாத்தியம் கிடையாது. தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இன்ட்ராடே பேஸ்ல போறது அப்படிங்கறதுல வர பிரச்சனை எங்க வாங்குறது, எங்க விற்கிறது, எங்க ஸ்டாப் லாஸ் விற்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இரண்டில் ஃபர்ஸ்ட் எது சிறந்த முறைனா இன்ட்ராடே இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பொசிஷன் வந்து ரொம்ப மெச்சூர்டு ட்ரேடர்ஸ் தான் பொசிஷன் எடுக்கணும். பொசிஷன் எப்பவுமே எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்கும். ஏன்னா லாபம் நிறைய வைக்கும்போது நஷ்டமும் நிறைய இருக்கும். அதை ஏத்துக்கிறதுக்கு யாருமே தயாரில்லை. அப்படி இருக்கும்போது இன்ட்ராடேக்கு இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கலாம்னு உள்ள போயிட்டு இன்னைக்கு மாட்டும் போது நாளைக்கு அவங்கள அறியாம பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. அப்படி போய் தான் பல மாத கணக்குல மாற்றவங்களா இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி மாற்றவே வேண்டாம், முழுக்க முழுக்க இன்ட்ராடேவா பண்ணுங்க. அந்த இன்ட்ராடே பண்ணும் போதும் இந்த லெவல்ஸ் இப்ப எனக்கும் காலையில் லக்கிலி நான் உங்களுக்கு மோரல்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இதுலயும் இன்னும் துல்லியமான அளவுகள் வேணும்னா ஒரு 3 நாட்கள் நீங்க இலவசமா கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு அளவுகளை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த அளவுகள் இதை விட இன்னும் ஷார்ப்பா இருக்கும். அதுல வந்து ஒரு 85-90% அக்யூரசி இருக்கு அப்படிங்கிறது என்ன விட மக்களுக்கே தெரியும், இன்வெஸ்டர்ஸ்க்கே தெரியும். சோ அதை வாங்கி நீங்க ட்ரைனிங் எடுத்து இன்ட்ராடேல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு படிப்படியா இன்ட்ராடேல பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஒரு 3 மாதம் தொடர்ந்து லாபம் வரும்போது அடுத்து பொசிஷன் ட்ரேடிங்கே போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பொசிஷன் எடுக்கவே வேணாம். பியூர் இன்ட்ராடே இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சார், நம்ம சில்வர் அண்ட் கோல்ட் லெவல்ஸ் பத்தி எல்லாம் பேசுவோம். அதற்கு முன்பாக துபாயில இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, ஹைதர். வணக்கம் ஹைதர், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹரிஹரன் சார் இருக்காங்களா? பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது இப்ப நம்ம இங்க இருந்து லங்க கொண்டு வரோம், ஒரு 10 பவுன் நார்மலா ஒரு லேடி கொண்டு வராங்க பிளைட்ல இருந்து துபாய் டு நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தங்கமா? 10 பவுன். சொல்லுங்க. அதுக்கு வந்து டியூட்டி வந்து 7400 ரூபாங்கிறாங்க. அது எந்த அளவு சார் அது உண்மை? எவ்வளவு டியூட்டி? இல்ல எவ்வளவு எடுத்து வரதுக்கு 7400 ரூபாய்? 10 பவுன் எடுத்துட்டு வர்றதுக்கு டியூட்டி 7400 ரூபாய் கேக்குறாங்க. இருக்கலாம், ஆப்வியஸா இருக்கலாம். 10 பவுன் அப்படின்னா 80 கிராம் அப்ராக்சிமேட்டா. அது விலை மாறும் போதும் டியூட்டியும் மாறும். அப்ப அது அவர் சொன்னது 7500 அது அப்ராக்சிமேட்டட் ஃபிகர் தான். ஸோ 80,000 ரூபாய் அப்படின்னு, தட் இஸ் 8 கிராம் அப்படின்னா கிராம் 3000 ரூபாய், அப்ராக்சிமேட்டா ஒரு 3000 வச்சா கூட 2,40,000 ரூபாய். அதுக்கு 10% அப்படின்னும் போது 24,000 ரூபாய் வரணும். இவங்க என்ன கணக்குல 7,500 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது மேபி அங்கிருந்து அங்க எதுவும் டாக்ஸ் பே பண்ணிட்டு வராங்களா, இல்ல அது ஏதாவது துபாயில எடுத்து வர கோல்டுக்கு ஏதாவது குறைச்சு பண்ணிருக்காங்களாங்கிறதுலாம் தெரியாது. பட் 7,500 இது கம்மி தான் சொல்லுவாங்க, ரீசனபிள் தான் சொல்லுங்க. சென்னையில இருந்து இன்னொரு காலர் வந்திருக்காங்க, நிஷா. வணக்கம் நிஷா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் நிஷா, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்டர்நேஷனல் பேஸ் மெட்டல் டிமாண்ட் சப்ளை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கொள்றோம்? அந்த எந்த வெப்சைட்ல பார்க்கலாம்? இது இருந்தா நம்ம செல் பை பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இது இன்டர்நேஷனல் பேஸ் மெட்டல் நியூஸை பார்த்து தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எந்த வெப்சைட்ல நாங்க பாத்துக்கலாம், அப்பப்போ பார்த்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? நான் உங்க அடுத்த கேள்வி கேட்கிறேன். இன்டர்நேஷனல் நியூஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் தான் பேஸ் மெட்டல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். அங்க இருந்து அக்ராஸ் வேர்ல்டே வந்து ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க அங்க லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்கன்னா டாலர்ல பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகும், அப்புறம் டாலர்ல கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் டாலர்ல இருந்து ருப்பி கன்வெர்ட் ஆயிட்டு ருப்பில இங்க இங்க எதுவும் இம்போர்ட் டாக்ஸேஷன் பார்த்திருக்கான்னு பார்த்துட்டு தான் இங்க வரும். ஸோ இவ்வளவு விஷயங்களை கடந்து நீங்க வரும்போது எல்எம்இல இருந்து நீங்க எடுத்து இங்க ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது, அதாவது நொடி கணக்குலயோ இல்ல நிமிட கணக்குலயோ இல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் க்ளோஸா வாட்ச் பண்ணினா நீங்க ட்ரெண்டை கணிக்கவே முடியாது. எல்எம்இல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்பனா இங்க டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தான் நீங்க ஒரு 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 அவுட்டர் ஃபிகர் தான் பார்க்க முடியுமே தவிர நீங்க ரொம்ப டீப்பா போய் எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கோல்டு வந்து அங்க இறங்கின அளவுக்கு இங்க இறங்கி இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஏன்னு கேட்டா 61 ரூபாய் ருப்பியோட வேல்யூ 61 ரூபாய் 17 காசு இருந்தா 61 ரூபாய் 8 காசு இருக்கு. ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அங்க இறங்கினதை விட இங்க இறங்கினது கொஞ்சம் கம்மி. சோ இப்படி பார்க்கும்போது நீங்க துல்லியமாக அதை வச்சு வியாபாரம் செய்ய முடியாது. இருந்தாலும் ட்ரெண்டுக்காக நீங்க மானிட்டர் பண்ணலாம். அதுக்கான செய்திகள் வேணும்னா greatventures.in வெப்சைட்லயே கிளீனா உங்களுக்கு நியூஸ் டவ் ஜோன்ஸோட நியூஸும் போட்டிருக்கும், எல்எம்இ நியூஸும் போட்டிருக்கும், பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் எக்கனாமிக் கேலண்டர் இருக்கும். எந்தெந்த நேரம் இன்னைக்கு எந்தெந்த இந்திய நேரத்தின்படி என்ன செய்திகள் வெளியாக இருக்கு, அதனோட இம்பாக்ட்லாம் என்னென்னு போட்டிருக்கும். அதுக்கும் மேல வேணா கூகுள்ல போயிட்டு பல வெப்சைட்ல நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து மாறன். வணக்கம் மாறன், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஓகே சார். சார் பேசுங்க சார். குட் மார்னிங். மார்னிங், சொல்லுங்க மாறன். சார், அதாவது இப்போ சில்வர் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ
ஒரு 47,50 ரூபா பேசுறோம். 47,50 நம்ம வந்து பை பண்றோம் அப்படின்னா அது வந்து 47,060 டக்குனு மேல மாறுது. 10 ரூபா 15 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகுது. இதுல ஏற்பட்ட ரூபாயில நம்ம பை பண்ணிருந்தா அத எப்படி சார்? அதாவது 47,050 ரூபா இருக்கும்போது நீங்க பை பண்றதுக்குள்ள 47,060 போயிடுச்சு. எல்டிபி லாஸ்ட் ரேட் பேஸ் 47,060 போயிடுச்சு அப்படின்னா நீங்க போட்ட ரேட்டுக்கு மேல ரேட்டு போகும்போது ட்ரேட் ஆகாது. ஆனா சில்வரை பொறுத்தவரைக்கும் 15-20 ரூபாய் ரொம்ப வேகமாவே மாறும். அதனால நீங்க ஆர்டர் எப்பவுமே அடிக்கிறதுக்குள்ளேயே ரேட்டு மாறும். நீங்க போடுறதை விட ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கலாம். கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா மட்டும் வெயிட் பண்ணி திருப்பி நீங்க மாத்தி அடிக்க வேண்டியிருக்கும். இல்ல மாத்தி அடிக்கிறதுக்குள்ளேயே கூட எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். அதனால 10-15 ரூபாயில ரொம்ப ஈஸியா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே. சோ இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் லெவல்ஸ் ரைட். கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று 375 முடிஞ்சிருக்கு. 30,375 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து 30,364 கீழே இறங்குச்சுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 30,300 வச்சுக்கலாம். ஒரு 300ல 305 வெளியாகும். 60 டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. இதே வந்து 30,470க்கு மேல போச்சுன்னா தான் பை. அப்படி பை பண்ணாலும் டார்கெட் மிக குறைவு. 30,505 500 பக்கம் தான், 30 ரூபா தான். சோ மோஸ்ட்லி நீ டவுன் சைட்ல பார்க்கும்போது நமக்கு 60 ரூபா வரைக்கும் டார்கெட் இருக்கு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா நேற்று 46,741 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 46,662 கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 46,530. அதே பையிங் சைட்ல 46,910க்கு மேல பை பண்ணால் முதல் டார்கெட் 47,000. அதுக்கு முன்னாடியே வெளியாகிறது நல்லது. நன்றி. ஓகே சார், இப்போ யூஎஸ் சைனால இருக்கக்கூடிய இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் டேட்டா டவுன் ஆயிருக்கு. காப்பர், கோல்ட், சில்வர் அதுவும் டவுன் ஆயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில 2014ல கமாடிட்டிஸ்னுடைய ஈல்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு எக்கானமி பெட்டரா இருந்தாலும் சரி, எக்கானமி வீக்கா எக்கானமி பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமாடிட்டி பிரைசஸ்லாம் வந்து, அதாவது நான் சொல்றேன் யூஎஸ் எக்கானமி பத்தி பேசல, இந்தியன் எக்கானமி பெட்டரா இருந்துச்சுன்னா கமாடிட்டி பிரைசஸ்லாம் நம்ம கம்மி ரேட்டு கிடைக்கும். ஸோ பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். பொருளை பொறுத்த கமாடிட்டியை பொறுத்தவரை என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டை விட அப்படின்னு எடுத்தோம்னா, கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து விலை குறைந்தாலும் குறைந்த விலைன்னு வாங்குவாங்க, விலை கூடினாலும் ஆன்லைன்ல பை பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. புல்லிஷ் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் நிறைய உள்ள வருவாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆனா மட்டும்தான் பிரச்சனை. கிராஷ்னா ஒரே நாள்ல எல்லா கமாடிட்டியும் 5%, 6% குறைஞ்சது அப்படிங்கிறது கடந்த 10 வருடத்துல எடுத்து பார்த்தா ஒரு 4 முறை நடந்திருக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட்ல. அதே பங்குச்சந்தையில் எடுத்துனா பல முறை நடந்திருக்கும். ஒரு இங்க அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ஒரே டைம்ல எல்லா கமாடிட்டியும் வீக் ஆகுது, இல்ல ஒரே கிராஷ் ஆகுதுன்னா ருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா போனா மட்டும்தான் ஆகும், மற்றபடி ஆகாது. சோ அப்படி எடுத்து பார்க்கும்போது கமாடிட்டி வந்து எக்கானமி வீக்கா இருந்தாலும் சரி, எக்கானமி வீக்கா இருந்துச்சுன்னா கமாடிட்டி மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புல்லிஷ் மார்க்கெட். எக்கானமி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா இப்போ எக்கானமி வீக்கா தான் இருக்கு. அதனால we can expect a very good growth in commodities. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து தனசேகர். வணக்கம் தனசேகர், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் தனசேகர், சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ கோல்டு டாலர் ஹை பிரேக் பண்ணிட்டே இருக்கு சொல்றாங்க, ஆனா ரேட் இங்க ஏறவே இல்ல. இதுக்கு என்ன காரணம் தெரியும்? இல்லைங்க, அங்க ஹை பிரேக் பண்ண இங்க ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நேற்று அங்கேயும் இறங்கி இருக்கு, இங்கேயும் இறங்கி இருக்கு, அவ்வளவுதான். நேற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு $6 to $7 வந்து மார்க்கெட் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. $7 $12 மார்க்கெட் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. வேற இங்கேயும் பாத்தீங்கன்னா நேற்று முந்தின மார்க்கெட் முடிவடைஞ்சுள்ள 595 30,595, நேற்று 30,375 முடிவடைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வைஸ் ப்ராப்பரா பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. இங்க இன்கேஸ் இறங்காம போச்சு அப்படின்னா அங்க எவ்வளவு அமெரிக்க சந்தையில இறங்காம இருந்து இங்க இந்திய சந்தையில ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா மட்டும் இங்க இறங்கும். இல்லைன்னா வந்து அமெரிக்க சந்தையில இறங்கி இங்க இல்ல அமெரிக்க சந்தையில் நீங்க கேட்ட மாதிரி அமெரிக்க சந்தையில மார்க்கெட் விலை ஏறி இங்க வந்து மார்க்கெட்டின் விலை ஏறாம இருக்கு அப்படின்னா ருபி அகைன் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கேட்டது மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு. சோ அங்க ஏறி அங்க இருக்க வித்தியாசம் இங்க வரலாம், ருபி தான் ஒரே காரணமா இருக்கும். இல்ல இரண்டாவது காரணம் இம்போர்ட் டியூட்டி திடீர் குறைத்தால் மட்டும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அயூப். வணக்கம் அயூப், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். காலையில இந்த சைனீஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்களா, அதையும் பார்த்துட்டு ஈவினிங் சென்செக்ஸ் நிஃப்டி க்ளோஸ் ஆகுது.
நம்ம அதே பார்த்துட்டு ரெண்டு இம்பாக்ட் வந்து கமாடிட்டி மார்க்கெட் எஃபெக்ட் ஆகுமா அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ரைட். அதாவது ஈவினிங் சென்செக்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுனால இங்க இம்பாக்ட் இருக்காது. ஆனா டேல மார்னிங்ல வந்து உங்களுக்கு சைனீஸ் மார்க்கெட்ல இருக்க சேஞ்சஸ் எல்எம்இல இம்பாக்ட் ஆகி எல்எம்இல இருந்து நமக்கு இங்க ரிசல்ட் ஆனாதான் உண்டே தவிர சைனீஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா எல்எம்இல ரிங் ட்ரேட்ல பாதிக்கும். அது பாதிச்சதுன்னா இங்க டைரக்டா வந்து நமக்கு இங்க இந்தியன் மார்க்கெட்ல இருக்கும். மற்றபடி வந்து there is changes always. சைனாவால வந்து பேஸ் மெட்டல்ஸ் கண்டிப்பாக இங்க மாறுதல் இருக்கும். சைனீஸ் எக்கானமி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வேணா கோல்டு விலை ஏறும். ஏன்னா மோர்லெஸ் டாலரை பார்த்து நம்ம கோல்டோட விலையை பிக்ஸ் பண்ற மாதிரியே, அதாவது டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டு இறங்கும், டாலர் வீக் ஆச்சுன்னா கோல்டு ஏறும்னு நினைச்சது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இப்ப என்ன ஆயிட்டுனா சைனாவோட எக்கானமி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. டாலர் கோல்டுக்கு இருக்க ஃபண்டமெண்டல் சைனீஸோட எக்கானமிக்கும் கோல்டுக்கும் ஆப்போசிட் சைட்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுவும் இம்பாக்ட் இருக்கும், அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். பட் இவ்வளவுலாம் குழப்பிக்கவே வேணாம். கோல்டோட விலை ஏறுதா இறங்குதா அப்படின்னா 10 விதமான செய்திகள் நமக்கு வெளியேற்றிருக்கு. எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருந்தா ட்ரேடிங் பண்ணவே முடியாது. நமக்கு அந்த அளவு துல்லியமான பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்காது. வேறஸ் இதெல்லாம் மறந்துட்டு வெறும் டெக்னிக்கல்ல இதுக்கு மேல ஏற போது இது கீழே கோல்டு நம்ம இன்னைக்கு சொன்னோம் ஆல்ரெடி 3364 கீழே போச்சுன்னா ஷார்ட் போங்க, 3300 வெளியாகுங்கன்றோம். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணாலே போதும், இவ்வளவு காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம். ஓகே சார். இன்றைய கமாடிட்டி ட்ரேடிங் சந்தை எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அது போக நேர்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.